வணக்கம். இது உங்கள் ஏஆர்வி குடில். நான் விஜயலட்சுமி ராஜேஷ். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் பார்த்தீங்கன்னா பாவக்காய் போட்டு ஒரு குழம்பு தான் பண்ண போகிறோம். என்ன குழம்பு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பாவக்காய் வத்தல் போட்டிருந்தேன். அதை பொரித்து தான் வத்தல் போட்டு குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிடுறேன். ஒரு 1/2 கப் அளவு பாவக்காய் வத்தல் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவு சாம்பார் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், தாளிக்கிறதுக்கு பட்டை, சோம்பு, அதுக்கப்புறம் சீரகம், எண்ணெய், சின்ன சைஸு வெல்லம், மஞ்சள் தூள், ஒரு நெல்லிக்காய் சைஸு புளியை கரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். கொஞ்சமாக பூண்டு தட்டி எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இந்த வத்தலை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் ஆகிடுது இந்த வத்தல் போட்டு, கிடவே இல்லை. நீங்கள் நடுவில் வெயிலில் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வத்தல் போட்டு வச்சுருந்திங்கன்னா காயில்லாத டைமில் டக்குன்னு குழம்பு பண்ணிடலாம். நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா வறுபட்டுருது. இதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லா பாவக்காயும் இந்த அளவுக்கு பொரித்து எடுத்துட்டாச்சு. இப்போ குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாக எடுத்து இப்போ சோம்பு, சீரகம், பட்டை எல்லாம் தாளிச்சிக்கலாம். அதிலே கருவேப்பிலை, தட்டி வச்சுட்டுருக்கிற பூண்டு சேர்த்து முதல்ல வதக்கிப்போம். இப்போ பூண்டு ஓரளவு வதங்கி எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கிற வெங்காயத்தையும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். லேசாக கண்ணாடி பதம் சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு வர வரைக்கும் வதக்கி எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு இந்த அளவுக்கு வதங்கிடுத்து. இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கிற தக்காளியை சேர்த்துருவோம். இதுவும் நல்லா வதங்கட்டும். நீங்கள் வெயில் காலத்தில் இந்த மாதிரி வத்தல் போட்டு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே குழம்பு பண்ணலாம். வத்த குழம்பு கூட பண்ணலாம், சாம்பார் பண்ணலாம், இந்த மாதிரி நிறையவே பண்ணலாம். இந்த மாதிரி வத்தல் போட்டு வச்சுட்டிங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் தான் பாவக்காய் வத்தல் போட்டு குழம்பு பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சமாக கல் உப்பு அதையும் இதில் சேர்த்துப்போம். அது கூடயே மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துட்டு, இப்போ எடுத்து வச்சுட்டுருக்கிற சாம்பார் தூள், 1 டீஸ்பூன் காரப்பொடி, கரம் மசாலா தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கி எடுத்து நம்ம கரைச்சி வச்சுட்டுருக்கிற புளி தண்ணியும் இதில் சேர்த்துப்போம். இதிலே நான் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா கலந்து விட்டுடுவோம். ஒரு 2 நிமிஷம் போல் புளியோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. புளியோ வாசனை, அதுக்கப்புறம் மசாலாவோட வாசனை எல்லாம் போயிடுது. இப்போ நாம் எடுத்து வச்சுட்டுருக்கோம் இல்லையா, நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டுருக்கோமே வத்தல், பாவக்காய் வத்தல், அதையும் இதில் சேர்த்துப்போம். இது செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், கசப்பே இருக்காது. அது கூடயே பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டுருக்கிற வெல்லத்தையும் சேர்த்துப்போம். சின்ன குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த குழம்பு பண்ணி கொடுத்தீங்கன்னா உடம்புக்குமே ரொம்ப நல்லது. அப்புறம் எல்லா வத்தலையும் நம்ம சேர்த்தாச்சு. இது ஒரே 1 நிமிஷம் போல் நல்லா கொதித்து வரட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாவக்காய் போட்டால் வத்தல் குழம்பு சொல்லலாம், வடாம் குழம்பு சொல்லலாம், பாவக்காய் வடாம் குழம்பு, பாவக்காய் வத்தல் போட்ட குழம்பு, எப்படினாலும் சொல்லலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நீங்கள் கசப்பு இருக்குமா கேட்டால் கண்டிப்பாக இதெல்லாம் கசப்பே கிடையாது. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிப்போம். சூப்பரான பாவக்காய் வத்தல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாவக்காய் போட்ட வத்தல் குழம்பு, பாவக்காய் வடாம் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் வத்தலை தனியாக எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஏன்னா எங்கள் ஆத்துக்கார் வெறுமை சாப்பிடுவார். ஏன்னா இது உப்பு போட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோங்கிறதுனால வெறுமை சாப்பிடுவார். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. இப்போ எடுத்து வச்சுட்டுருக்கிற கொத்தமல்லி தழையும் இதில் சேர்த்துப்போம். இப்போ ரொம்ப டேஸ்டான
ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஹெல்த்தியான பாவக்காய் வத்தல் குழம்பு, பாவக்காய் வடாம் குழம்பு எப்படி வேணாலும் சொல்லலாம். ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஏஆர்வி குடியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம குடியிலோடு இணைந்திருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.